ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டை பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். அடுத்து பிரியாணி தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு புதினாலாம் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு நமக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் கேர்டு ஊற்றிக்கணும். கேர்டு ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேர்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள் முன்னாடியே அரிசி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அது ஊற வச்சுக்கணும். அதனால் நீங்கள் அது தேவையான அரிசி அதுக்கப்புறம் தேவையான வாட்டர் ஊற்றி நல்லா கிண்டிக்கணும். அந்த தண்ணி கொதிச்ச உடனே அந்த அரிசியை போட்டுக்கணும். அரிசியை போட்டு விட்டு அரிசி நல்லா வெந்து வரையில் லெமனும் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கணும். நம்மளுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை உடைச்சி ஊற்றிக்கணும். முட்டை நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம தம் போட்டணும். தம் போட்டோம்னா தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் வச்சுருந்தோம்னா பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி தம் போடுறது நான் எப்படி தம் போடுவேன்னா, தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்குவேன். இந்த ஸ்டேஜில் இருக்கையில் தோசைக்கல் மேலே எடுத்து வச்சு